வீடுகளை பராமரிப்பது விஷயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு சில ஒழுக்கங்களை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கலாம் நினைக்கின்றேன். முதலாவது விஷயம், ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இஸ்லாம் குடிகொள்ள வேண்டும். இன்றைக்கு வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் சர்ச்சில் போறது, பன்சலையில போறது, இது போன்று கோவில்கள்ல போறது எல்லாமே வீட்டுக்குள்ள போகுது. இன்னைக்கு ஏன் டிவி ஆன் பண்ணா சரிதானே? டிவி ஆன் பண்ணீங்கன்னா பனையெல்லாம் வெளியே கேட்க தேவை, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே கேட்கலாம். வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்? கேட்கலாம். விபச்சாரம் நடக்குது வீட்டுக்குள்ள. டிவி ஒன்றை கொண்டு வச்சீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வச்ச மாதிரி தான். வீட்டுக்குள்ள விபச்சாரம் நடக்குது. விபச்சாரத்தை மனைவிக்கு பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு பார்க்கலாம், பனைய கேட்கலாம், அதை பார்த்து புள்ள சந்தோஷப்படலாம். இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அவனுடைய என்னது இந்த அதாவது இந்த மாதிரியான பனை அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடமாகுது. அப்ப இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய வீடாக அந்த வீடுகள் இல்லை. அது போன்ற தொழுகை கிடையாது, வீடுகளிலே தொழுகைகள் கிடையாது, சலாம் கிடையாது, சண்டை சச்சரவு இப்படி என்று அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். அதனாலதான் வீடுகளுக்குள்ள நுழைகின்ற பொழுது சலாத்தை இஸ்லாம் கூடுதலாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள போறோம், எப்படி சலாம் சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். மனைவிக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் அல்லது மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். மனைவிக்கு ஆனா சில இடங்கள்ல கேள்வி வருது, அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? சொந்த பொன்னாட்டிக்கே சலாம் சொல்றான் இல்ல பழகிட்டா முதல்ல பொன்னாட்டிக்கு சலாம் சொல்லணும், அதுக்கப்புறம் அடுத்து விட்டு பொம்பளைக்கு சலாம் சொல்றதை பத்தி யோசிக்கணும். இது சொந்த மனைவிக்கு சொந்த மகளுக்கு சலாம் சொல்றதுக்கு பழக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து விட்டு மனைவிக்கு சலாம் சொல்லலாமா, அடுத்து விட்டு மகளுக்கு சலாம் சொல்லலாமா? ரெண்டாவது இதையே வரல, இன்னும் அடுத்து விட்டு பெண்ணுக்கு சலாம் சொல்ல சொன்னா இங்கே விட்டு பிரச்சனை பேத்துரும். அதனால முதலாவது என்னது? சலாம் சொல்லுகின்ற முதல் ஒழுக்கம் வரணும். ஏற்கனவே ஒழுக்கமும் இல்லை, அது அடுத்து விட்டு மனைவிக்கு சலாம் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால் இது நினைக்க கூடாது. இதனுடைய சலாம் சொல்லலாமா என்ற சட்டத்தை தெரிந்து கொள்கின்ற நோக்கத்தை விட இதில் தப்புகள் கூட இருப்பதுதான் அடிப்படை. சொந்த மனைவிக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இல்லாத ஒருவர் ஏனைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லலாம் ஏன் கேட்கணும்? இப்ப முதலாவது எங்களுக்கு வரணும் என்ன தெரியுமா? வீட்டுக்கு மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்கின்ற பழக்கம், சொந்த மகளுக்கு கை கொடுத்து சலாம் சொல்கின்ற பழக்கம், அதுல எல்லாம் வெக்கம். ஆனா டிவில போய் நல்ல ஆபாசமான படத்தை கூட்டாய்ந்து பார்க்கறது ஒரு வெக்கம் இல்லை. அப்ப என்ன மான மரியாதை பாதுகாக்கிறோம்? ஒரு மான மரியாதை பாதுகாக்கிறது இல்லை. இப்படித்தான் பாதுகாக்கிறது சகோதரர்களை. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரா நூரிலே 27வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் நுழைகின்ற பொழுது ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி கேட்டு சலாம் சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அந்த வீடுகளுக்குள் நுழைய வேண்டாம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தராங்க? ஒரு வீட்டுடைய ஒழுக்கத்துல ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் பேர் சலாம் சொல்லுவாங்க, அப்படி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் கிச்சன்ல பாரு, அஸ்ஸலாம் வாசல்ல, கும் கிச்சன்ல. இந்த சலாம் தெரியவர அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியே இருந்து சொல்றது, அனுமதி கேட்கறதுக்கு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் யாரோட ஊடா இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வாசல்ல அனுமதி கேட்கணும். அனுமதி வார மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா தான் நீங்க என்ன செய்யணும்? உள்ளுக்க போகணும். இது அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க போற பதில் வந்தாலும் வராட்டி உண்டு. இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும் சில என்னது அஸ்ஸலாமு அலைக்கும் தான் வெளியில, கழுத்து கண் ஃபுல்லா உள்ளுக்க பழகிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள அது சலாம் சொன்னாலும் மட்டும் கேட்காட்டி ஒன்ற லெவல் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுக்கு போய் சலாம் சொன்னாலும் வீட்டுடைய அந்த பகுதியிலோ அனுமதி கேட்பார்கள். அந்த பகுதியிலோ இந்த பகுதியிலோ நின்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்பார்கள். எடுத்து பார்க்கிறோம். வீட்டுடைய அனுமதி இல்லாமல் எவர் தலையை போட்டு சலாம் சொல்றாரோ அந்த டைம்ல யாராவது கண்ணுக்கு குத்தினால் அவருடைய கண் போச்சே, அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது ரசூலுல்லாஹ். அப்படி சொன்னாங்க. ஒத்தண்ட மானம் மரியாதை கற்பு ஒழுக்கம் எல்லாம் அதுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்குது. அது அவனுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் வழங்கப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் குறை காண்றது தேடுறது இதெல்லாம் கூடாது. சிலர் எப்படி என்ன வீட்டுல வந்து கதவு தட்டுறீங்களே, வீட்டுல வந்து உரியவர் இருக்கிறார் வேலைங்க, அவருக்கு வெளியே வந்து இயலாது. அவர் என்ன சொல்றாரு? மனைவி விட்டு சொல்லி என்ன சொன்னீங்க வாங்கன்றது. வெளியே போக்கல எப்படி வச்சுட்டு போறது தெரியுமா? பாருங்க இவனெல்லாம் ஒரு மனுஷனா உள்ளுக்க இருந்து மனைவி விட்டு சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வைதா கைல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்காலக்கும், திரும்பி போங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டா போங்க, அதுதான் உங்களுக்கு தூய்மையானது. திரும்பி போங்க என்று சொல்லப்பட்டா போங்க, அதுதான் தூய்மையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்துல அர்த்தம் என்ன? சந்திக்க விரும்பாத ஆளை டெய்லி உள்ளுக்கு இருந்து போங்க போங்கன்னு சொல்றதல்ல, அல்ல கடனை கொடுத்து போட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு தீக்கிறதல்ல. இது இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதன் தனி சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்ற வீடு, அவனுக்கு முழுமையான ஒரு மன நிம்மதி அந்த வீட்டுல இருக்கிறது.
எனவே இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சலாம் என்பதை அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக ஆக்கி இருக்கிறான். இந்த பழக்கம் உருவாகணும். வீட்டுக்குள்ள போக்குல வரக்குள்ள இதெல்லாம் சலாம் சொல்லி பழகணும். இந்த சலாம் என்கின்ற பழக்கம் எங்களுக்கு வந்துட்டு என்று சொன்னால் யாராவது சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போனா சைத்தான் சொல்லுவானாம், இதா இன்றைக்கு தங்கும் இடம், உங்களோட சாப்பிடுற இடம் இதா, இன்றைக்கு தங்குறது இங்கதான், சாப்பிடுற இடம் இதுதான் என்று சைத்தான் சொல்லுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப சலாம் என்கிறது ஒரு வீட்டுல அடிக்கடி எல்லோருக்கும் பழக்கமாக இருக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு செய்தி, வீட்டுல கடைபிடிக்க வேண்டிய அடுத்த ஒழுக்கம். வீடு இருந்தா சில பிராணிகளும் இயல்பாகவே இருக்கும். அது நீங்க மோட்டி நல்ல என்ன குணந்தாலும் அது உருவாக்கினே இருக்கு. என்னது? இந்த நெலும்பு, இந்த என்னது, இந்த எலி, இந்த கரப்பத்தான், இதெல்லாம் வந்து என்ன செய்யலாது. நீங்க மருந்துக்கு மேல மருந்து அடிச்சாலும் எங்கிருந்து தான் வருது தெரியாத அளவுக்கு என்ன செய்யும், அது வரும். அப்ப என்ன விளைவிக்கணும் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய 29-26 2926வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்கள் மிக மோசமான பிராணிகள், அவைகளை ஹரத்திலும் கொள்ளலாம் மற்ற இடங்களிலும் கொள்ளலாம். அதில் ஒன்று எலி என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலி என்று சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் இரவுல இருந்துட்டீங்க, இந்த எலி ஒன்று ஓடிட்டு வருது. அப்ப அவரோட வேலைக்காரி புள்ள என்ன செய்ய, அடிக்க பாக்குறா. ரசூலுல்லாஹ் நில்லுங்க என்றாங்க, அமைதியா சொல்றாங்க. அது போகுது, போய் காலால எட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னா திரி 10 திரி அதை எடுக்குது. அப்படியே இழுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் இருந்துட்டீங்க அந்த இடத்துல போட்டு விடுது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்றாங்க, அது அங்கனைக்கு எரிஞ்சிருது. ஒரு ரூபா அளவுக்கு ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் இது போன்ற பிராணிகளை ஏவி இந்த மாதிரி வேலைகளை செய்வான். எனவே நீங்கள் உறங்குகின்ற பொழுது விளக்கை அணைத்து விட்டு உறங்குங்கள், விளக்கை அணைத்து விட்டு உறங்குங்கள். சகோதரர்களை இதை நான் புரிஞ்சுக்கணும். இது அர்த்தம் வந்து எதெல்லாம் எரியக்கூடிய வாய்ப்புள்ள விஷயங்களோ அதெல்லாம் ஒழிச்சிடணும். கேஸா ஓபன் படுக்கலாம், அதுக்காக நைட் பெல் போடக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு எரியறதுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் எரியவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா மோசமான விஷயம் என்ன தெரியுமா, நைட் பல்ப் எல்லாம் இல்லாத வீட்டுல என்ன செய்வாங்க, அந்த டைமை பார்த்து லாம்பு பத்த வச்சுட்டு படுப்பாங்க. அவ்வளவு நேரம் லாம்பு இருக்காது, தூங்குற டைம் பார்த்து லைட் லோ பண்ணிட்டு லாம்பு பத்த வச்சுவீங்க, கரண்ட் போனா அப்படின்னுவாங்க. அதை ஓபன் சொன்ன நூக்க சொன்ன டைம்ல நீ என்ன செய்யறாய், அதை பத்த வைக்க சொல்ற, அவை நேர்முரண். இது உனக்கு நீ அதுக்கான வேற ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். இது இந்த கரண்ட் போகும் இடத்துக்காக ஏற்கனவே விளக்க பத்த வைக்கிறது கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற பிராணிகளை ஏவி வீடுகளை சைத்தான் என்னது எரிக்க செய்து விடுவான் என்று சொன்ன செய்தியை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வீட்டுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல எப்படி எலி ரசூல் ஸல்லல்லாஹு கண்ட இடத்துல கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, எலியே கண்ட இடத்துல கொள்ளுங்க. அதே போன்று விளக்கு அணைச்சிட்டு வைங்க, ஏன்னா எலிக்கும் விளக்குக்கும் சம்பந்தம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய செய்தியை பார்க்கிறோம். கடைபிடிக்கிற வேற விஷயங்கள் இருக்குது, அதாவது அதிகமா பிரபல்யம் இல்லாத சில விஷயங்களை சொல்றேன். அடுத்ததாக சஹீஹுல் புகாரி ஒரு அழகான ஹதீஸ், வீட்டுல வந்து அந்த நைட்ல தூங்கக்குள்ள நம்ம வந்து வளமையா கடைபிடிக்கிறது ரசூலுல்லாஹ் அப்படி அழகா சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியிலே 5300வது இலக்கம். ஆனா இன்றைக்கு அந்த நடைமுறைகள் குறைவு. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ஜனஹுல் லைலி, அதாவது இரவு பகுதி வந்து விட்டால், இன்னொரு வார்த்தை இதா ஜனஹல் லைலு, இரவு வந்து விட்டால், அவ் அம்சைத்தும் அல்லது நீங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டால், ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களது பிள்ளைகளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவானா. இது புகார்ல வரக்கூடிய செய்தி. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் இந்த பூமியில் பரவுகிறார்கள், அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் இந்த பூமியிலே பரவுகிறார்கள். பழசுல நிறைய மூட நம்பிக்கை இருக்குது, அதை தட்டத்தோட இதேஞ்சே தட்டி விட்டோம், அதை தட்டத்தோட இதேஞ்சே தட்டி விட்டோம். வெளியே போவானா மகரி ஆயிட்டு வெளியே போவானான்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்புவானான்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகரிப் நேரமாகினா என்னது, பிள்ளைகளை நீங்கள் என்னது வெளியே அனுப்ப வேண்டாம், ஷைத்தான் அந்த நேரத்தில் என்னது பரவுகிறான். இசா டைம்ல அனுப்பக்கூடாது இல்ல, ரசூலுல்லாஹ் ஃபைதா கான சாத்துல் லைல், இரவு நேரம் ஆகிவிட்டால் ஃபஹல்லுஹும், அதுக்கு அனுப்புங்கன்றாங்க. பேபிசாசி பயத்துக்கல்ல, பேபிசாசி பயத்துக்கு அப்புறம் அனுப்பக்கூடாது, அப்புறம் ஆக இருட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபில் இருந்து இசாவுக்குள்ள பகுதியில் என்னது பிள்ளைகளை வெளியே அனுப்ப வேண்டாம், இசா நேரம் ஆகிட்டா இரவு நேரம் ஆகிட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, அது பிரச்சனை இல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இது முதலாவது மக்ரிப் ஆயிட்டா வீட்டுல செய்ய வேண்டிய விஷயத்துல. இரண்டாவது அக்லிகுல் அபுவாப வذ்குரு ஸ்மல்லாஹி, நீங்கள் என்னது பிஸ்மில்லா சொல்லி கதவுகளை மூடுங்கள். வீட்டை நாங்க அப்படியே மூடுறோம்,
கதவை மூடுங்க தட்டார்னு சவுண்ட் ஒன்று கதவை மூட்டாச்சு. அவ்வளவுதான். கதவை மூட்ட அடுத்த நாள் லொக்கலர் அளவுக்கு ஒரு கதவை மூட்டு வந்துடுறது. அவ்வளவுதான். அப்ப பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். கதவை மூட்டக்குள்ள கூட பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபைன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். ஷைத்தான் மூடப்பட்ட கதவை திறக்க மாட்டான். மூடப்பட்ட கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இந்த ஷைத்தான் வந்து என்னது, பிஸ்மில்லா சொன்னா அவனுக்கு சக்தி பலகீனமா போயிடும். நீங்க பிஸ்மில்லா சொல்லலன்னா அவனோட சக்தி பலமா இருக்கும். மூட நீ என்னதான் லொக் போட்டாலும் அவனோட சக்தி என்ன செய்யும், கதவை திறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சும்மா சொல்றேன், சைத்தான் வந்து உங்களுக்கு நேரடியா ஒண்ணும் செய்யாட்டியும் நீங்க நல்லா லொக் போட்ட கதவை திறந்து அடுத்த நாள் வீடியோக்குள்ள கண்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க? வீடியோக்குள்ள கதவை திறந்து இருக்குது, என்ன கதவை திறந்து நல்லா மூட்டிட்டு தானே படுத்தோம், நீங்க மூட்டீங்கன்னா நான் மூட்டினேன், நீங்க முன்னவர் நானும் வந்து பார்த்தேனே, ஃபுல்லா தானே மூடினோம், எப்படி திறந்தது என்னமோ தெரிய பாருங்க, சாமான் போய் ஒண்ணும் போயில்ல. அதுல இருந்து என்ன செய்யறது, இவர் போறது அடுத்து கட்டடியான்ட்டு போய் என்னமோ தெரிய நேற்று கதவை திறந்து இருந்துச்சு முடிஞ்சாச்சு இருக்கு பழங்கிட்டா சிம்பிளா கூட சிறுக்குல சேர்த்துருவா. வீட்டுல சாமான் போகவும் இல்ல, கதவும் திறந்திருக்குது, கதவை பூட்டிட்டு படுத்தோம், என்ன செய்யும், உள்ளத்துல ஒரு ஊசலாட்டம் ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி போட்டு மூடிட்டு படுங்கன்றாங்க. இதை விடுறதா நம்ம சிறுக்களையே விடுற அளவுக்கு என்ன செய்யறோம் போறோம். முதலாவது விஷயம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மூணாவது வஉகு கிரபக்கும் பதுக்குரு இஸ்மல்லாஹ். உங்களது பாத்திரங்கள் இருக்குதானே அவைகளை, கிரபன்ஸ்னா வாளி வாளி அல்ற வாளிகள் இருந்தால் அவைகளை மூடி விட்டு படுங்கள், பிஸ்மில்லா சொல்லி மூடுங்கள், அவைகளை கவுத்துங்க, அப்படி பிஸ்மில்லா சொல்லி கவுத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வாளி. அடுத்ததாக நாலாவது கம்மிரு ஆனியத்தக்கும், உங்களது கோப்பைகள் வீட்டுல அவைகளை மூடிட்டு பண்ணுங்க. இன்னைக்கு அப்படியா படுக்கலாம், சிங்குக்கு பேத்து பார்த்தா கோப்பை உண்டு ஈசான மூலைக்கு சைட்டுக்கு உண்டு வடக்குக்கு உண்டு அப்படியெல்லாம் திறந்து தான் இருக்கு. வணக்கிட்டா இவங்களுக்கு அந்த எச்சில கழுவிட்டா சரி, அதோட அசுத்தம் போயிட்டு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோப்பையை மூடி வைங்கன்றாங்க, முன்பகுதி வெளியே விளங்காம கவுத்து வைங்க அல்லது மூடி வைங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிஸ்மில்லா சொல்லி மூடுங்கன்றாங்க. இரவு நேரத்தை தூங்க போகல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலவு அன்த அவுது அலைஹா ஷைஅன், ஒன்றுமே உங்களுக்கு இல்லையா அதுக்கு மேல ஒரு ஒண்டையா வச்சு மூடுங்க, மூடுறதுக்கு ஒண்ணு இல்லையா இப்படியும் வைக்கலாதா இப்படி வைங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது மூடுனதா ஆகட்டும்ன்றாங்க. அர்த்தம் என்ன, மூடுறத அவ்வளவு வலியுறுத்திக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூடுறத அவ்வளவு வலியுறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். வஅத்ஃபிஉ மசாபிஹக்கும், உங்களது விளக்குகளை என்ன செய்வீர்கள், அணைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த கோப்பையை மூட சொன்னாங்க தானே, அத ரசூலுல்லாஹ் தனியா இன்னொரு செய்தியில சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இதே ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க 5374. அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைன்ன ஃபி ஸனதி லைலத்தன், இரவுல ஒரு, அதாவது ஒவ்வொரு வருஷத்திலேயும் ஒரு இரவு இருக்கிறது, ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவு இருக்கிறது. யன்சுலு ஃபீஹா வபாஉன் லா யமர்ரு பி இனாஇன் லைஸ அலைஹி கிதாஉன் அவ் சிகாஇன் லைஸ அலைஹி விகாஉன் இல்லா நஸல ஃபீஹி மின் ஸாலிகல் வபா. ஒரு நோய் இறங்குகிறது பூமிக்கு. ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவில் ஒரு நோய் இறங்கும், ஒரு இரவுல மட்டும். அது வந்து திறந்திருந்த எந்த கோப்பையாக இருந்தாலும் பாத்திரமாக இருந்தாலும் அதுல போய் தங்காமல் விடாது, அதுல போய் அந்த நோயுடைய சக்தி. இது வந்து விஞ்ஞான பூர்வமா இல்லையா, அன்றைக்கு நோய் என்றது இறங்குறது கோப்பையில தங்குறது அதெல்லாம் வழங்குமா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா நோயிலும் கிருமி என்ற விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நோய் அல்லாஹ் தஆலா இறக்குறான், திறந்திருந்த எந்த கோப்பையும் அதை விட்டு விடாது. ஸ்பெஷலான நோய் முதலாவது என்னது அங்க வரும், அவரை வச்சுதான் மருந்து கண்டுபிடிப்பாங்க கடைசியில, ஏன்னா அவருக்கு தான் முதலாவது தொத்திரிக்கும் உருவாக்கிட்டு ஆயிரும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோப்பையை மூடி வைக்கிறதுக்கு சொன்ன ஒரு காரணம் இது. அடுத்தது பாருங்க, வீட்டு விஷயத்துல பைஹக்கில வரக்கூடிய 674வது அல் ஆதாப் என்ற நூல்ல இமாம் பைஹக்கி பதிவு செய்றாரு. 674வது இலக்கம். அப்துல் ரஹ்மான் இப்னு அலி இப்னு ஷைபான் தன் தந்தை வழியாக அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பாத்த அலா லஹ்ரி பைத்தின் லைஸ அலைஹி ஹிஜாபுன் ஃபக்கத் பரியத் மின்ஹு திம்மா. அதாவது ஒருவர் ஒரு வீட்டுல தங்குறாரு, மொட்டை மாடியில தடை எதுவுமே இல்ல, ரவுனுக்கு பெல்கனி போன்ற எந்த தடையும் இல்லாம ஒரு இடத்துல அவர் மேலுக்கு தங்கி அவர் மரணித்தால் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து அவர் நீங்கி விட்டார். ஃபக்கத் பரியத் மின்ஹு திம்மா. பரியத் மின்ஹு திம்மானா என்ன, அவர் வந்து என்ன வேண்டுமென்றே தற்கொலை செஞ்ச மாதிரி, வேண்டுமென்றே தற்கொலை செஞ்ச மாதிரி மொட்டை மாடியில போய் படுக்கிறது, எல்லாம் காத்தனதுக்காக படுக்கிறது. ஆனா ஓரத்துல ஒன்று இல்லை என்று சொன்னா, விழுந்தார் என்று சொன்னால் அவருக்கு அவர்தான் பொறுப்பு, அவர் பெரிய குற்றம் செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவு நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியே போறத குறைச்சுக்கல சொல்றாங்க. இதா சமிஅத்தும் நுபாஹல் கல்பி வ நஹீகல் ஹிமாரி பில்லைல், இரவு நேரங்களிலே
நாய் குலைப்பதையோ அல்லது கழுதையுடைய சத்தத்தையோ கேட்டால் ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. ஃபஇன்னஹுன்ன யரைன மாலா தரவுன, நீங்கள் காணாத எல்லாம் அவைகள் காணுகின்றன. வஅகில்லுல் குரூஜ இதா ஹதஅத்திர் ரிஜ்லு, ஆள் நடமாட்டம் குறைஞ்சிருமே இரவுல, அந்த மாதிரி நேரங்களை நீங்க வெளியே போவதை தவிர்த்து கொள்ளுங்கள், வெளியே போவதை குறைத்துக் கொள்ளுங்கள். குறைத்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ், வானான்னு சொல்லல, குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே தனது படைப்புகளில் நிறைய விஷயங்களை வெளியே விடுறான். புதினமான படைப்பெல்லாம் வெளியே வரும். காட்டுக்குள் ஒளிஞ்சதெல்லாம் என்ன செய்யும்? வெளியே வரும். பேபிசாஸ் அல்ல, கொடிய மிருகங்கள் அது போன்றவைகள் என்ன செய்யும்? வெளியே வர ஆரம்பிக்கும். பகல்ல உனக்கு தப்பலாம், இரவுல என்ன செய்ய முடியாம இருக்கும்? தப்ப முடியாம இருக்கும். அது மாதிரி நேரங்களை நீங்க என்ன செய்யுங்க? தவிர்த்துக்கங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது அபூதாவூதிலே, அதாவது 5103வது இலக்கத்தில் 5104வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவுல தூங்க போகின்ற நேரத்தில், இரவுல யாராவது தூங்க போறேன்னு சொன்னால், மன்னாம வபியதிஹி கமருன், கையில கொழுப்பு போன்ற ஒட்டக்கூடிய தன்மையில் தூங்க போக வேண்டாம். அப்படி போய் அவருக்கு ஏதாவது நடந்தால் அவர் தன்னை குறை சொல்லிக் கொள்ளட்டும். கையை கழுவாம படுக்க வேணான்றாங்க. படுக்கிறேன்னு சொன்னா கையில எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கழுவிட்டு அசுத்தங்கள் இல்லாம உறங்கட்டும். அசுத்தத்தோடு உறங்கி அது பாதிப்பை ஏற்படுத்தினால் அவரை மாத்திரம் குறை சொல்லிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதபுல் முஃபரத்திலே 1219வது இலக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிலே கடைபிடிக்க வேண்டிய உலகியல் ரீதியான ஒழுக்கங்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு செய்தி! ஒரு வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்கள், இதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 3991வது இலக்கம் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யுத்தப்பட போகுமே அந்த நேரத்தில் இரவுல எல்லாரும் கூடாரம் அடிப்பாங்களே, இந்த மாதிரி டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு வீடுகளை இருப்பாங்க, கூடாரம் அடிச்சு ஒரு குரூப்பா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் யாருன்னு விளங்காது, எல்லாரும் நெருப்பத்தை வச்சிட்டு அவ்வளவுதான், முஸ்லிம்கள் அணியர் மட்டும் விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லா அரிஃபு அஸ்வாத ருஃப்கத்தில் அஷ்அரியன பில் குர்ஆன் ஹீன யதுகுலூன பில் லைல் வ அரிஃபு மனாசிலஹும் மின் அஸ்வாத்திஹிம் பில் குர்ஆனி பில் லைல் வ இன் குன்து லம் அர மனாசிலஹும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்அரியா கோத்திரத்தின் அபூ மூஸா அல் அஷ்அரி கோத்திரம், இந்த கோத்திரத்தினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இரவுல எனக்கு அவங்களோட ஊடுகள் விளங்காது, ஆனா அவர்கள் இரவு நேரத்தில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். இரவு நேரத்தில் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவார்கள். அந்த ஓசையை வைத்து அந்த வீடுகளை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்லணும்? இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுகின்ற சிறப்பு அந்த அஷ்அரியா கோத்திரத்திற்கு இருந்ததை பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு இது கேட்குதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் போகல, குத்தாதரா வெட்டாதரா, நீயே போய் தவணை பிரிச்சாய் என்னன்னு பார்த்தா டிவியில போகுது, எல்லாம் என்னது நாடகம் போகுது. ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தால போனா குத்தாத வெட்டாத, அவனை ஏன் பிரிச்சாய் என்னது துரோகம், இப்படி என்ன போகுது. பார்த்தா வீட்டு பிரச்சனையும் அல்ல, யாருடைய பிரச்சனை வெங்கிறது பார்த்துட்டு இருக்கிறாங்க மகரிப் போறோம். சகோதரர்களே, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னது, இப்ப நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குது, இந்த எந்த வீடுகளிலும் எங்கெங்க டிவி போட்டிருக்கிறான் நாங்கள் டிவியின் சத்தத்தை வைத்து தெரிந்து கொள்வோம், இப்படி சொல்ல வேண்டியிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யார் இரவுல குர்ஆன் ஓதுறாங்கன்றத வச்சு இவங்க இங்கதான் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். ஏன்னா அஷ்அரியா கோத்திரத்தினர் தான் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுவாங்க என்றத பாராட்டி சொல்றாங்க, மத்த சஹாபாக்களும் ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக. சகோதரர்களே, அதை மத்த நபித்தோழர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க அதை எவ்வளவு கடைபிடிக்கணும். இரவு நேரங்களில் மகரிப் ஆகிட்டா குர்ஆன் ஓதுறது சிறப்பு என்பது இந்த ஹதீஸ் முஸ்லிம் புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருந்தாலும் வீட்டு ஒழுக்கங்களில் இஸ்லாம் சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் வீட்டை ஒரு ஆபீஸ பராமரிக்கிற மாதிரி, ஒரு நாட்டை பராமரிக்கிற மாதிரி எங்களுக்கு வீட்டை நாங்க பார்க்கணும். எங்களோட வீட்டுல எப்படி ஈமான் இருக்குது, எங்களோட வீட்டுல எப்படி இஸ்லாம் போகுது, எங்களோட மனைவி எப்படி நடக்குது, எங்களோட புள்ள எப்படி நடக்குது, எந்த வீடு குர்ஆன் சுன்னாவும் போல நடக்குதா, பார்த்தா ஒரு மத்தவன் வந்தா ஏதாவது படிக்கிறதுக்குரிய வழிகள் இருக்குதா, ஏதாவது தெரிஞ்சுக்கல வழி இருக்குதா என்பது போன்ற ஒரு வீட்டை நீங்க மெயின்டைன் பண்ணினீங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை நீங்க வீட்டுல கொடுத்தீங்கன்னு சொன்னா நிம்மதி அல்லாஹ் உங்களுக்கு ஆக்குவாங்க. அங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? செகண்ட் அந்த நிம்மதி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்குவான். அப்படிப்பட்ட நிம்மதியும் அருளையும் அல்லாஹ் தஆலா நாங்கள் வாழுகின்ற வீடுகளிலேயே எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.